முதியோர் இல்லம். திவ்யா, இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு போகாத, நாம வெளியே போறோம். திவ்யா தன் கணவன் ரஞ்சித்தை புரியாமல் கேட்டாள். எங்க போறோம்? முதியோர் இல்லத்தில் இருக்கிற உங்க அப்பா அம்மாவை பார்த்துட்டு வருவோம். அதை கேட்டதும் அவள் முகம் இருண்டது. வேண்டாங்க, அவங்கள அந்த கோலத்தில் பார்க்க எனக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்கு. பார்த்துட்டு வந்தா 10 நாள் ஆனாலும் மனசு பாரமாவே இருக்கு. திவ்யா, உங்க தம்பி கல் நெஞ்சம் படைச்சவன், இலகிய மனசு இல்லாதவன், பெத்தவங்களோட அருமை தெரியாதவன். அவன் சொல்லிக் கொண்டு இருக்கும்போதே அவன் தாய் மங்களம் குறுகிட்டார். ரஞ்சித், அந்த தம்பிய பத்தி தப்பா பேசாதப்பா. எந்த பிள்ளையும் தன் பெற்றோரை விருப்பப்பட்டு முதியோர் இல்லத்துல சேர்க்க மாட்டாங்க. அந்த வீட்டுக்கு வந்த மருமகள் அப்படி. புகுந்த வீட்டுக்கு வந்தா அத்தை மாமாவை தன் பெற்றோராக பாவிக்க வேண்டும். மாறாக அவர்களை பாரமாக நினைத்து இப்படி முதியோர் இல்லத்துல சேர்த்துட்டா எப்படி? எந்த ஜென்மத்துல நான் செஞ்ச புண்ணியமோ எனக்கு இப்படி ஒரு நல்ல மகள், இல்லை நல்ல மகள் கிடைச்சிருக்கா? திவ்யாவை பார்த்து பெருமையாக சொல்வதைப் போல் சொன்ன மங்களம் மனதில், அடிக்கடி இவளுக்கு இப்படி ஐஸ் வைத்துக்கொண்டே இருக்கணும், இல்லைன்னா என்னையும் முதியோர் இல்லத்துக்கு அனுப்பிவிடுவா. எழுத்து: சரவணன் சூர்யா.